குஜராத், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள 117 மக்களவைத் தொகுதிகளுக்கான தேர்தலில் சராசரியாக 66% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 13 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் கடந்த ஆண்டு தேர்தலுடன் நடந்து முடிந்த தேர்தலிலும் பதிவான வாக்குகள் குறித்த ஒப்பீட்டை காணலாம். மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 4 தொகுதிகள் கொண்ட அசாம் மாநிலத்தில் 78.29% வாக்குகள் பதிவானது. இது கடந்த ஆண்டை விட 2.55% அதிகமாகவே உள்ளன. 5 தொகுதிகள் கொண்ட பீகாரில் இம்முறை 59.97% வாக்குகள் பதிவான நிலையில் கடந்த ஆண்டை விட 0.06% வாக்குகள் குறைவாக பதிவாகின. சத்தீஸ்கரில் 7 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் சராசரியாக 65.91% வாக்குகள் பதிவான சூழலில் இது கடந்த ஆண்டை விட 3.26% குறைவு. கோவாவில் கடந்த ஆண்டு 76.86% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த ஆண்டு 2 தொகுதிகளில் 5.77% வாக்குகள் குறைவாக பதிவாகின. குஜராத்தில் 26 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் சராசரியாக 60.21% வாக்குகள் பதிவாகின. இது கடந்த ஆண்டை விட 3.11% வாக்கு குறைவாகவே பதிவானது. ஜம்மு காஷ்மீரில் 12.86% வாக்குகளும், கர்நாடகாவில் 68.15 வாக்குகளும் பதிவாகின. கேரளாவில் 70.21% வாக்குகள் பதிவான நிலையில் இது கடந்த ஆண்டை விட 3.81% வாக்குகள் குறைவு. மகாராஷ்டிராவில் 56.57% வாக்குகளும், ஒடிசாவில் 58.18% வாக்குகளும், திரிபுராவில் 78.52% வாக்குகளும் பதிவாகின. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 57.74% வாக்குகள் பதிவான நிலையில் இது கடந்த ஆண்டை விட 3.74% வாக்குகள் குறைவு. மேற்கு வங்காளத்தில் 79.36% வாக்குகளும், யூனியன் பிரதேசங்களான தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியில் 71.43% வாக்குகளும், டாமன் மற்றும் டையூவில் 65.34% வாக்குகளும் பதிவாகின. 13 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 117 மக்களவைத் தொகுதிகளில் சராசரியாக 65.61% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.